இந்த ஏப்ரல் மாசத்திலேயே வெயில் போட்டு இப்படி பொழக்குது. இன்னும் கத்திரி வெயில், அக்னி நட்சத்திரம் அப்படின்னு நிறைய வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே வெயிலெல்லாம் இப்படி போட்டு பொழந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாருக்குமே தோணும், நம்ம வீட்டில் ஒரு ஏசி வாங்கி போட்டுடலாம்ப்பா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் ஏசி வாங்கணும் அப்படின்னா ஒரு 40,000 50,000 செலவாகும். மாதம் மாதம் கரண்ட் பில் அதிகமாக வரும் அப்படின்னு நம்ம அதை வாங்காமே விட்டுருவோம். என்னோட பட்ஜெட் வந்து 10,000 ரூபாய்க்குள்ளே தான்ப்பா இருக்குது. நானும் இந்த வெயில் காலத்தில் எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிக்கிறவங்க எல்லாருமே இந்த ஏர் கூலர் பக்கம் போவாங்க. ஏர் கூலர் அப்படின்னாலே கண்ணை மூடிட்டு ஏதோ ஒரு ஏர் கூலரை வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அப்புறம் எனக்கு காற்று வரல, எனக்கு கெட்ட வாசம் வருது, கரண்ட் பில் அதிகமாக வருது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ஏர் கூலர் யாருக்கு செட் ஆகும், எந்த ஊரில் இருக்கவங்க எந்த ஏர் கூலர் வாங்கணும், உங்களுக்கு எந்த ஏர் கூலர் செட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறோம். அதை மிஸ் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் உங்கள் மோகன். வெல்கம் டு மோகன் விலாக்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் ஏர் கூலர் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் என்ன கிளைமேட் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சென்னையில் இருந்துட்டு நீங்கள் ஒரு ஏர் கூலர் வாங்குறதும், இதே நீங்கள் கோயம்புத்தூர் இந்த மாதிரி இந்த சைடில் இருந்துட்டு அதே சேம் ஏர் கூலர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டுலேயுமே பயங்கரமான ஒரு டிஃப்ரென்ஸ் வரும். இதை எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஏசி என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ரூமில் இருக்க ஹீட்டை எடுத்து வெளியே தள்ளிட்டு கூலிங்காக உங்களை மாற்றும். அதுதான் வந்து ஏசியோட ஒர்க்கு. ஆனால் ஏர் கூலர் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணியை ட்ராப்ஸாக மாற்றி அதிலிருந்து வர ஈரப்பதத்தை காற்றுல கலந்து விட்டு அதை வந்து குளிர செய்யும். அதுதான் இந்த ஏர் கூலர் பண்ணுற வேலை. நீங்கள் ஏசி போட்டிருக்கும் போது என்ன பண்ணுவோம்னா கம்ப்ளீட்டாக அந்த ரூமை வந்து மூடி வச்சிடணும். அப்போ தான் அது அந்த குறிப்பிட்ட இடத்த வந்து கூல் பண்ண முடியும். திறந்துருந்துச்சு அப்படின்னா அது கண்டினியூஸாக ஓடிட்டே இருக்கும் இல்லையா. ஆனால் ஏர் கூலர் நம்ம வச்சுட்டு இருக்கும் போது அதே தப்பை பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த டோரு விண்டோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம ஏர் கூலர் போட்டு யூஸ் பண்ணோம் ஏசி மாதிரி அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுதான் நம்ம பண்ணுற மிகப்பெரிய தப்பு. ஏர் கூலர் எப்போவுமே வென்டிலேஷனோட தான் வச்சுருக்கணும். உங்கள் டோரோ ஜன்னலோ திறந்து வச்சுட்டு தான் நீங்கள் ஏர் கூலரை யூஸ் பண்ணணும். அப்போ தான் அது நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் சென்னையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பீச் ஓரத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த காற்றுல வந்து பார்த்திங்கன்னா அந்த ஈரப்பதம் ஆல்ரெடி அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் இந்த ஏர் கூலரை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவான கூலிங்கை வந்து நம்மளால் எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஏர் கூலர் போட்டாலுமே அது இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஈரப்பதத்தை அதிகம் பண்ணி ஹீட்டு தான் இன்னும் அதிகமாக ஜென்ரேட் ஆகும். இதுவே நீங்கள் கடற்கரை இல்லாத இடமா அந்த கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் ஈரப்பதம் வந்து ரொம்பவே ட்ரையாக இருக்கும். அந்த இடத்துலலாம் இந்த ஏர் கூலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். அதனால் நீங்கள் பீச் சைட்லாம் இருக்கீங்க அப்படின்னா ஏர் கூலரை வாங்குறத முடிஞ்ச அளவு தவிர்த்துக்கோங்க. நீங்கள் சிட்டி சைடில் இருக்கீங்க அப்படின்னா, அதாவது கடற்கரை இல்லாத இடத்துல இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த ஏர் கூலர் வந்து கண்டிப்பாக செட் ஆகும். சரி, நான் ஏர் கூலர் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். நான் எந்த ஏர் கூலர் வாங்கணும், இதில் எதோ டைப் சொல்கிறாங்களே, டெசர்ட்டுங்கிறாங்க, டவருங்கிறாங்க, இதில் நான் எது வாங்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இந்த ஏர் கூலரில் மொத்தம் 4 டிஃப்ரெண்ட்டான டைப்ஸ் இருக்குங்க. ஃபஸ்ட்டு மினி கூலர், ரெண்டாவது பர்சனல் கூலர், மூணாவது டவர் ஏர் கூலர், நாலாவது டெசர்ட் ஏர் கூலர். இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் திறந்தீங்கன்னா நிறைய ஆடாக வரும். 1000 ரூபாய்க்கு ஏசி, 200 ரூபாய்க்கு ஏசி அப்படின்னு சொல்லுவானுங்க. அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி டுபாக்கூர் தான் இந்த மினி ஏர் கூலர். இதை நீங்கள் டேபிள்லேயே வச்சுக்கலாம், அங்கே உங்களுக்கு அப்படி ஒரு கூலிங் வந்துடும், ஏசியே உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறைய ஏமாற்றி இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து வித்துட்டு இருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூலிங் கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்காது. இதில் ஒரு ட்ரே இருக்கும், அதில் நீங்கள் ஐஸ் போட்டுக்கலாம், இல்லைன்னா தண்ணி வைக்கலாம். அதாவது கூலிங் தண்ணி வச்சிங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்க அந்த ஃபேனை சுற்றி உங்களுக்கு சில்னஸாக உங்களுக்கு ஒரு காற்று வரும். அதுவும் ரொம்பவே நீங்கள் பக்கத்தில் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த ஏர் கூலரை, ஆக்சுவலாக இது ஏர் கூலரே இல்லை, இதை டோட்டலாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது பர்சனல் ஏர் கூலர். ஏதாவது இது பேருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு ஆள் தான் இருக்கீங்க, இப்போ இந்த ரூமில் ஒரு ஆள் தான் நான் உட்காந்துட்ருக்கேன், ஹாஸ்டலில் இருக்கேன், எனக்கு வந்து ஒரு ஆளுக்கு அந்த கூலிங் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ நீங்கள் இந்த பர்சனல் ஏர் கூலருக்கு போய்க்கலாம். இது ரொம்பவே காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். இதில் 20 to 30 லிட்டர் வந்து ஸ்டோரேஜ் கொடுத்துருப்பாங்க, அதாவது அந்த தண்ணிக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் உங்களுக்கு காற்று வந்து கூலிங்காக வர மாதிரி பண்ணி கொடுக்கும். மூணாவது டவர் ஏர் கூலர். இதுதான் நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க. அதாவது உங்கள் வீட்டில் ஏர் கூலர் இருக்கணும், ஆனால் அது இடத்த அடைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு ஹாலில் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போல்லாம் நீங்கள் இந்த டவர் ஏர் கூலரை வாங்கலாம். இது பார்க்குறதுக்கு ரொம்பவே சின்னதாக, ஸ்லிம்மாக, ரொம்ப ஹைட்டாக இருக்கும். அதனால் இதில் கம்மியான ஸ்டோரேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு அந்த அளவுக்கு காற்று வந்து அப்படிங்கிறது ஒன்றும் வராது. ஏன்னா உங்களுக்கு சின்னதாக இருக்கு இல்லையா, பிளேட்ஸும் சின்னதாக
தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு காற்று வந்து உங்களுக்கு கிடைக்கும், அந்த சில்னஸான காற்று. இந்த டெசர்ட் ஏர் கூலர் தான் மார்க்கெட்லேயே கிங்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த டெசர்ட் ஏர் கூலர் தான் ஒரிஜினல் ஏர் கூலர். மற்றது எல்லாமே அதிலிருந்து காம்பேக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி வந்தது தான் மற்ற ஏர் கூலர்ஸ்லாம். இது பார்க்கவே ரொம்ப பெரிய சைஸில் உங்கள் வீட்டையே அடைக்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த பிளேடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரான காற்றை கொடுக்கும், ரொம்ப சில்னஸ் வந்து அதிகமாகவே கொடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50லிருந்து 100 லிட்டர் வரைக்குமே ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு தண்ணி மாற்றிட்டு இருக்க தேவையில்லை, ரொம்பவே சூப்பராக காற்றும் வரும். அதனால் இந்த டெசர்ட் ஏர் கூலர் தான் மேக்ஸிமம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வாங்கிக்கோங்க. சரிப்பா, நான் வந்து இந்த கூலரை வந்து செலக்ட் பண்ணிட்டேன், என்னென்ன இருக்குன்னு நான் பார்த்துட்டேன் அப்படின்னா நான் எந்த கூலரை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் 2 முக்கியமான விஷயத்த அந்த கூலருக்குள்ளே கண்டிப்பாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு விஷயம், அதில் இருக்கிற அந்த பேட்ஸு. இந்த ஏர் கூலர்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னா, கீழே தண்ணி இருக்கும், அது அப்படியே மேலே ஒரு பம்பு மூலிமா மேலே வந்து சைடில் பேட்ஸ் வச்சுருப்பாங்க. முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வைக்கப்போ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வைக்கப்புள்ள வச்சுருப்பாங்க. அதில் தண்ணி ஊற்றி அதிலேருந்து நம்மளுக்கு வந்து காற்று வந்து வெளியே வரும் உள்ள ஒரு ஃபேன் மூலிமா. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹனிகோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு பேட் வந்துச்சு. இது வந்ததுக்கப்புறம் தான் இந்த ஏர் கூலர்லாம் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்தூளை வச்செல்லாம் அந்த கோம்பை வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அந்த வைக்கோல் வச்சுருக்கிறதும் மரத்தூளில் வச்சுருக்கிறதும் கண்டிப்பாக வாங்கக்கூடாது. இந்த ஹனிகோம் பேட்ஸை வாங்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு லைஃபும் நல்லா வரும், அடிக்கடி மாற்ற தேவையில்லை, உங்களுக்கு அந்த ஸ்மெல்லும் வராது, ரொம்பவே ஹைஜீனாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, அதில் யூஸ் பண்ணியிருக்க மோட்டர். அதாவது முன்னாடியெல்லாம் ஏசி மோட்டர் இருந்துச்சு, இப்போது பிஎல்டிசி மோட்டர் தான் எல்லா பக்கமும் வந்துட்டு இருக்கு. நார்மலாக ஒரு மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 150 வாட்ஸ் பவர் எடுக்குது அப்படின்னா இந்த பிஎல்டிசி வந்து பார்த்தீங்கன்னா 40 வாட்ஸ் தான் பவர் எடுக்கும். இந்த மாதிரி பிஎல்டிசியை நீங்கள் யூபிஎஸ்ல கூட போட்டு ஓட்ட முடியும். அந்த அளவுக்கு உங்களுக்கு வாட்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக தான் யூஸ் பண்ண முடியும். இதில் முக்கியமாக சத்தம் வராது, லைஃப் லாங் நல்லா இருக்கும், உங்களுக்கு காற்றும் நல்லா வரும். அதே மாதிரி உங்களுக்கு கரண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிச்சம் பண்ணி கொடுக்கும் இந்த பிஎல்டிசி மோட்டரு. சரி, இதெல்லாம் பேசிக்கான விஷயம். இதை தவிர வேற என்னென்னலாம் நம்ம செக்லிஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, முதல் விஷயம் ஸ்டோரேஜ். அதாவது அந்த ஏர் கூலரில் எவ்வளவு ஸ்டோரேஜ் வந்து நம்மளால் ஊற்றி வைக்க முடியும் தண்ணியை. இப்போது ஒரு குறிப்பிட்ட தண்ணி ஊற்றுறீங்க, அதெல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் தண்ணியே இருக்காது. அப்போ நீங்கள் நைட்டு திரும்ப தூக்கத்தில் எழுந்திரிச்சு அந்த தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40லேருந்து 50 லிட்டர் வந்து இருக்கிற மாதிரி இந்த ஏர் கூலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த சிஎஃப்எம் சொல்லுவாங்க, அதாவது கியூபிக் ஃபீட் பர் மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் கூலர் ஒரு ரூமை எவ்வளவு நேரத்தில் அந்த கூலிங்கை வந்து ஃபில் பண்ணும், அந்த காற்றை வந்து ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதான் இந்த சிஎஃப்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாக்ஸ் வச்சுக்கோங்களேன், இந்த பாக்ஸில் இந்த தண்ணியை நான் எவ்வளோ நேரத்தில் அது ஃபில் பண்ணுவேன் அப்படிங்கிறது தான் அந்த சிஎஃப்எம்னு சொல்லுவாங்க. சிஎஃப்எம் எவ்வளவு அதிகமாக இருக்கோ அந்த கூலிங்கை ஃபில் பண்ணுற நேரம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கம்மியாகும். அதனால் மேக்ஸிமம் சிஎஃப்எம் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. மூணாவது, ரிமோட் கண்ட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நிறைய ஏர் கூலர் வந்து நம்ம வாங்கும் போது அதில் ரிமோட் இல்லாமல் நம்ம மேனுவலாக போய் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தூக்கத்தில் இருப்பீங்க, அப்போ அந்த மாதிரி டைம்லாம் ரிமோட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் ரிமோட்லேயே வச்சு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்க முடியும். நாலாவது, ஐஸ் சேம்பர் இருக்கான்னு பாருங்கள். நிறைய ஏர் கூலர்ஸில் இந்த ஐஸ் சேம்பர் இருக்காது. அதாவது நீங்கள் தண்ணி வச்சுருப்பீங்க, அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும், அந்த டைமில் நீங்கள் அதை கூல் பண்ணி அது மூலிமா நம்ம ரூமை கூல் பண்ணோம், நம்மளுக்கு டைம் வந்து ரொம்பவே அதிகமாகும். இதுவே நீங்கள் ஐஸ் சேம்பரில் ஐஸை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி அந்த தண்ணி சில்லுன்னு இருக்கும். அந்த சில்னஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சீக்கிரமாகவே நம்மளுக்கு கிடைச்சிரும். அடுத்து முக்கியமான விஷயம், சர்வீஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வாங்குகிற பிராண்ட் வந்து நல்ல பிராண்டு தானா, அதுக்கு சர்வீஸ்லாம் கிடைக்குமா அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏர் கூலரை வாங்கிக்கோங்க. அடுத்து முக்கியமான விஷயம் இந்த மெயின்டெனன்ஸ் தான். நிறைய பேர் இந்த ஏர் கூலரை வாங்காமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அதிலிருந்து ஸ்மெல்லு வரும், ஒரு மாதிரி ஈர ஸ்மெல் வரும், மீன் ஸ்மெல் வரும் அப்படின்னு நிறைய பேர் அதை வாங்காமே இருப்பாங்க. ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது கூலர் மேலே தப்பு இல்லை, நாம் பண்ணுற தப்பு தான். கூலருக்கு எப்போவுமே நல்ல சுத்தமான தண்ணியை மட்டும்தான் ஊற்றணும். நம்ம ஆற்று தண்ணியோ இல்லை வந்து போர் தண்ணியோ இல்லை வேறு ஏதாவது தண்ணியை ஊற்றணும் அப்படின்னா அது சீக்கிரம் அதில் கண்டென்ஸ் ஆகி அதில் நிறைய விஷயம் பாக்டீரியாஸ் அந்த மாதிரிலாம் வந்து அதனால தான் அந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போய் நம்மளுக்கு வந்து அந்த பாசி பிடிச்சி நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு நாத்தம் வந்து வர்றது. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நாளைக்கு ஒரு வாட்டியாவது அந்த தண்ணியை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரே தண்ணியை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய பாக்டீரியாஸ் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொசு ஏதாவது நீங்கள் ஓடாத சமயத்தில் அதில் ஏதாவது பூச்சி போய் அதில் முட்டை போட்டு அதில் ஏதாவது ஒரு விஷயம் வந்து உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது நம்ம மூக்குக்கு
வந்துச்சு அப்படின்னா அது மூலியமா நிறைய வைரஸ் வந்து பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை 5 நாளைக்கு ஒரு வாட்டியாவது மாற்றிடணும். சரி, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஏர் கூலரை வாங்கினீங்க அப்படின்னா உங்கள் பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு ஏர் கூலரை வாங்க முடியும். எந்தெந்த ஏர் கூலர்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே கீழே டேக் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஏதாவது அதில் தேவைப்பட்டுச்சுன்னா பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ஏர் கூலரை வாங்கிக்கலாம். நீங்கள் எந்த ஏர் கூலர் வாங்குவீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், ஏதாவது கைடு வேணும்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிற நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை